2026ஆம் ஆண்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமைய அன்னசாகரம் ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் 1001 கலசம் வைத்து மாநில மருத்துவர் அணி இணை செயலாளர் அசோகன் தலைமையில் சிறப்பு யாகம் நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற சுற்றுப்பயணத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டு வருகின்றார். அதன் அடிப்படையில் இன்று 5ஆம் கட்ட சுற்றுப்பயணத்தை தருமபுரி மாவட்டத்தில் உள்ள தருமபுரி சட்டமன்ற தொகுதி, பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி மற்றும் அரூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இடங்களில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகின்றார். அதன் அடிப்படையில் இன்று தருமபுரி நகர செயலாளர் பூக்கடை ரவி மற்றும் மாநில மருத்துவர் அணி இணை செயலாளர் அசோகன் தலைமையில் அன்னசாகரம் பகுதியில் உள்ள புகழ்பெற்ற விநாயகர் சிவசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தமிழக மக்களின் நலன் கருதியும் தமிழகத்தில் முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆட்சி தொடரவும் மீண்டும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அமைய வேண்டும் என வெள்ளி வேள் வைத்தும் 1001 கலசங்கள் வைத்து கணபதி ஹோமம், லக்ஷ்மி ஹோமம், சண்முகநாதர் ஹோமம் நடைபெற்றது. இதில் 2000த்திற்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு சிறப்பு யாகம் செய்தனர். பின்னர் அன்னசாகரம் பகுதியில் அமைந்துள்ள எம்ஜிஆர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்.